ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு என்னும் இங்கர்சால் கூற்றினை நிரூபிக்க இன்னிசை கலந்த நாடகத்தினை வாசிப்பை நேசிப்போம் என்னும் தலைப்பில் நடித்து நம்மை இன்பமுறச் செய்ய வருகிறார்கள் அமுதா பள்ளியின் அமுதியர்கள். குழந்தைகளா இங்கே கொஞ்சம் கவனிங்களே. அந்த பப்ஜி விளையாட்டை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இந்த மனசாட்சி பேச்சை கொஞ்சம் கேளுங்களே. நான் தான் நீங்கள்லாம் படிக்க மறந்த புத்தகத்தோட பாவப்பட்ட மனசாட்சி. என்னை மனசார படிக்கத்தான் மாட்டேங்கிறீங்க. என்னோட மனக்குமுறலையாவது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களே. குழந்தைகளா அதை தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? உங்களை கவனிச்சா நாங்கள் எங்கள் கேமில் தோற்று போயிடுவோம். கேமுங்கிற பேரில் வாழ்க்கையிலேயே தோத்துட்டு வர்றீங்களே, இன்னுமா புரியல உங்களுக்கு? என்ன சொல்றீங்க நீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. புரியுற மாதிரி சொல்லணுமா? அப்பனா நீங்க எல்லாம் என் கூட சேர்ந்து ஆடி பாட வர்றீங்களா? ஆட்டம் பாட்டமா? இதோ வந்துட்டோம். கிட்ஸுகளா, நான் சொன்ன ஆட்டம் பாட்ட இது இல்ல, அது வேற. குட்டி புத்தகத்துல சில கோடி கனவிருக்கு, காணும் கனவுக்குள்ள பல நூறு கதை இருக்கு. அது எந்த மாதிரி புத்தகங்க, அது எப்படிப்பட்ட கதைங்க சொல்றேன் கேளுங்க. இதை கையில் ஏந்தாத மானிடன் இல்லை, இதன் மதிப்பை உணராதவன் மனிதனே இல்லை. அதுவே தெய்வ புலவரின் திருக்குறள். திருக்குறளை பத்தி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வேற ஏதாச்சும் நூல்களை பத்தி பாடுங்களேன். ஓ அப்படியா, சரி கேளுங்க. உன்பட்ட மனதுக்கு மருந்தாய் வந்து அறிவு பசிக்கு விருந்தே போடும், அதுவே அப்துல் கலாமின் அக்னி சிறகுகள். மௌனமாய் பேசியே மனதினை வருடிடும், அகிம்சை வழியிலே அனைவரை இழுத்திடும், அதுவே மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை. இந்த மண்ணின் மண்போ இதுதான் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டும், நூல்களின் வழியே ஞானம் சேரும், வாழ்வின் உன்னதத்தை எடுத்துரைக்கும். நாடி படிப்போர்க்கு நவரசம் காட்டும், நல்லதை சொல்லியே நம்பிக்கை ஊட்டும், அதுவே முண்டாசு கவிஞனின் பாரதியார் கவிதைகள்.
புறப்போர் வெற்றியை புகழ்ந்து சொல்லும், அகப்போர் அன்பிற்கு அடிமையாக்கும். அதுவே கிருஷ்ணமூர்த்தியின் பொன்னியின் செல்வன். இந்த மண்ணின் மாண்பு இதுதான் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டும். நூல்களின் வழியே ஞானம் சேரும், வாழ்வின் உன்னதத்தை எடுத்துரைக்கும். பொங்கும் அறிவை பெருகிட வைக்கும், புரியாத கேள்விக்கு விடையாய் கிடைக்கும். அதுவே நமச்சிவாயத்தின் அறிவியலாயிரம். கற்றுத் தருவதில் கலங்கரை விளக்கம், காலப்பதிவின் கச்சித முழக்கம். அதுவே அறிவியல் இயக்கத்தின் துளிர் இதழ். தன்னன்னானன்ன தானானே தன்னனானன்ன தானானே. இங்க பாட்டெல்லாம் பலமா தான் இருக்கு. அது சரி, புத்தகத்தை பத்தி இவ்வளோ பெருமையா சொல்றீங்களே, கொஞ்சம் இங்க வந்து இந்த குடும்பத்தை பாருங்க. எந்த குடும்பத்தை நான் ஏன் பார்க்கணும்? அதுவா, புத்தகம் எதுக்குன்னு உங்களுக்கே உரைக்கிறதுக்கு. கொஞ்சம் அப்படி திரும்பி அந்த வீட்டில் இருக்க அலமாரியை பாருங்க. அட 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 அட, என்னடா இது? இந்த கலியுலக காலத்தில் இவ்வளோ புத்தகங்களா? நம்ப முடியலையே. ஆமாம், இது யாரோட வீடு? இதுவா, தன் வாழ்நாள் முழுவதும் வாசிப்புக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்த வாழ்நாள் வாசிப்பாளர் விருது பெற்ற புத்தக விரும்பி தாத்தாவோட வீடு தான் இது. இந்த வீட்டில் அலமாரி நிறைய புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்காங்களே, இதெல்லாம் இந்த தாத்தா வாங்கி படித்த புத்தகங்கள். தனக்கு பின்னாடி தன்னோட பேர குழந்தைங்களோட அறிவு வளர்ச்சிக்கு உதவட்டும்னு விட்டுட்டு போனது. தன்னோட வாரிசுகளுக்காக விட்டு சென்ற சொத்துக்கள்லையே இதைத்தான் பெரிய சொத்து எண்ணி விட்டுட்டு போயிருக்காரு அந்த தாத்தா. ஓ அப்படியா? இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்தானே. பொறுங்க, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. உங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கே புரியும். ஏமா மருமகளே, அந்த அலமாரியிலேருந்து ஒரு புத்தகம் எடுத்துருவாயே. அடடே, கண் பார்வை மங்குன்னு இந்த வயசுல கூட படிக்கணும்னு தோணுது இந்த பாட்டிக்கு. பார்வை போன பாட்டி படிக்குதா? கண்ணை திறந்து அங்க கொஞ்சம் பாருங்க. சா, இந்த கரண்ட் வேற காலையிலேயே உயிரை வாங்குது. குடும்பம் அந்த புத்தகத்தை அடைச்ச கரண்ட் தான் பழி வாங்க நினச்சேன். இந்த புத்தகம் பழி வாங்குதே. காற்று விசிறக்கு கூட அந்த புத்தகம் ஆய்க்கலையே. அட கருமமே, என்ன கொடுமடா அது? இதுக்கா இவங்களுக்கு புத்தகம்? இதுவரை இடையில என்னங்க உங்க லஞ்ச் பேக் கூட சீக்கிரம், எனக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆச்சு. ஆமாம், என் வண்டியை தொடச்சி வைக்க சொன்னேன், நீ தொடச்சி வச்சே இல்லையா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். இருங்க, ஒரு நிமிஷத்தில் தொடச்சிடுறேன். ஒன்றும் வேண்டாம், நானே தொடச்சிக்கிறேன். போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா. பரவாயில்லையே, இப்படி அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பும்போது கூட மறக்காமல் புத்தகத்தை கேட்குறாரே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. அவசர ஆஃபீஸருக்கு எதுக்கு புக்கு? முழுசா பார்த்துட்டு சொல்லுங்க. என்னங்க நீங்க கேட்ட புத்தகம்? என்ன பேப்பர் இது? அழுத்தி தொடச்சாலும் அழுக்கியா போக மாட்டேங்குது. அட பாவிகளா, இது உலகுக்கு அடுக்குமா? இதுக்கா இவங்களுக்கு புத்தகம்? மா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் சீக்கிரமா கிளம்பணும். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? ஆல்ரெடி உன் பேக்ல எல்லாமே எடுத்து வச்சிட்டேனே. அது இல்லைம்மா, நான் குளிச்சுட்டு என் அழுக்கு துணி நான் பெட்ரூம்லேயே போட்டு வச்சுட்டுமா, அதை எடுத்து அழுக்கு கூடையில் போட்டுருங்கம்மா ப்ளீஸ். அட என்னடா இது, சட்டை பூரா இங்கா இருக்கு. அம்மா, எந்த பக்கம் எழுதுனாலும் பெண்ணில் லீக் அடிச்சுட்டே இருக்குதுமா. இப்படியே டெய்லியும் சட்டையில் இங்காக்கிட்டே வந்தால் நான் என்னதான் பண்ணுறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா. என்ன, புது பேனா வாங்க போறியா? புது பேனா வாங்க என்கிட்ட காசு வாங்கிறாத. இல்லைம்மா, போய் சீக்கிரமாக ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாங்க. அப்பாட, பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்து பசங்க கூட என்னோட அருமை எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்க. நவீன மாணவர்கள் மேல் நம்பிக்கையா? வீண் நம்பிக்கை வைக்காதீங்க. இந்தா, நீ கேட்ட புத்தகம். புத்தகம் இருக்கு, பெண்ணு துடைக்கதாமா. இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு.
இந்த பேப்பரால இதை என் பெண்ணை கூட சுத்தம் பண்ண முடியல. ஏங்க தாத்தா வந்து இந்த புத்தகத்தை சேமிச்சு வச்சுட்டு இருந்தாரோ தெரியல சாமி. இன்னைக்கு எப்படியாச்சும் நான் தான் ஜெயிக்க போறேன். அம்மா அம்மா சீக்கிரமா ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுங்க. ஏன் பாப்பா மழை வந்துருச்சா? ஆமா ஆமா சீக்கிரம் கொடுங்க. எதுக்கு இவ்வளோ அவசரம்? பக்கத்து வீட்டு பாப்பா உன்னை முந்திடுவாரா? அதுக்கு தான் நீங்க கொடுங்க சீக்கிரம். நல்ல பழக்கம். இந்த மலையில கூட ஃப்ரெண்ட்ஸோட போட்டி போட்டு படிக்க போறாளே இந்த பாப்பா. பாப்பான்னு தப்பா நினைச்சிடாதீங்க, மறுபடியும் நம்பி ஏமாந்துடாதீங்க. நான் தாண்டி ஃபர்ஸ்ட், நான் தாண்டி ஃபர்ஸ்ட். பாத்தியா என் கப்பல் தான் ஃபர்ஸ்டா போகுது. எஸ். எம்மாடியோ, பாப்பாவே தப்பு பண்ணலாமா? இதுக்கா இவங்களுக்கு புத்தகம்? அக்கா அக்கா வாமா உள்ள வா. என்னக்கா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? அட நீ வேற, என் வேலை எனக்கு சீக்கிரமா முடிஞ்சிச்சு. செல்ஃபா பாரு, க்ளீன் பண்ணி அடுக்கி வைக்கவே சாயங்காலம் ஆயிரும். ஏன்க்கா எல்லா வேலையும் முடிச்ச மாதிரி படிக்கிறதுக்கு புக் எடுத்து வச்சிருக்கீங்க? அட நானாவது படிக்கிறதாவது, எனக்கு வேற வேலை இல்லை. இந்த செல்ஃபு ஒரே வடன்னு இருக்கு. அது மேலே இதை விரிச்சு வைக்கத்தான் இந்த புத்தகத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். அட போதுண்டா சாமி, தாய்க்குளமே தலகுனிய வைக்கலாமா? இதுக்கா இவங்களுக்கு புத்தகம்? மனசாட்சியற்ற மனிதர்களா, உங்களோட இந்த தேவைகளுக்காக நான் இத்தனை புத்தகங்களை சேர்த்து வச்சுட்டு போனேன். எனக்கு மட்டும் தான் கொல்லி வச்சிங்கன்னு நினச்சேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னோட சேர்த்து என் புத்தகங்களுக்கும் கொல்லி வச்சிட்டீங்க போல. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என் சுவாசிப்பு அன்று நின்று போயிருக்கலாம், ஆனால் என் வாசிப்பு என்றும் நிலைத்து நிற்கும். குழந்தைகளா, கேட்டீங்களா அந்த புத்தக விரும்பி தாத்தாவோட அசரீரி குரலை? இப்படித்தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடக்குது. பொக்கிஷ மாதிரி பாதுகாத்து வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய புத்தகங்களை இப்படி பொக்ரான் குண்டு மாதிரி தூக்கி வீசி நாசமாக்கி வேடிக்கை பார்க்குறாங்க. இது நியாயமா? ஆறறிவுள்ள மனிதன் செய்கிற வேலையா இது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களைத்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புத்தகத்தோட மனசாட்சியே நீங்கள் பேசினதை நாங்கள் அங்கிருந்து வரும்போதே கேட்டுட்டு தான் வந்தோம். நீங்கள் இன்னும் ஒன்றும் தெரியாத ஆளாவே இருக்கீங்க. காலம் போகிற போக்கே வேற, இதில் நீங்கள் வேற அதை படி இதை படின்னு. எனக்கா ஒன்றும் தெரியாது? நீங்கள் யாருன்னு உங்களுக்கே முதல்ல தெரிய வச்சது நான் தானப்பா. உண்மைதான்ப்பா, ஆனா வடிவேல் சொன்ன மாதிரி அது அந்த காலம், இது இந்த காலம். மக்களே, காலம் மாறலாம், நாம மாறலாமா? மாற்றத்தை தேடி நீங்க அலையாதீங்க, உங்ககிட்ட இருந்தே மாற்றத்தை தேடுங்க. உலகமே வேகமாக ஓடுது, நாங்கள் மட்டும் நின்னா எப்படி? எங்களுக்கும் வேலை இருக்குது. நாங்கள் நிறைய காசு சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும். இதுக்கு இடையில எங்கேருந்து படிக்கிறது? பெரிய ஆளாவதென்றால் என்ன தம்பி? நிறைய காசுக்கள் சேர்ப்பதா? இல்லை, நல்ல கருத்துக்களை சேர்ப்பதுதான். ஏட்டுக்கல்வி மட்டும் போதாது தம்பி, அது நம் நாட்டுக்கும் உதவ வேண்டும். ஐயா, இது கம்ப்யூட்டர் காலம். இங்க பழைய கதையெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு வேற வேலை இருக்கு. நீங்க வாங்க குழந்தைங்களா, நம்ம வீட்டுக்கு தம்பி, கொஞ்சம் நில்லுங்கள், அவசரப்படாதீர்கள். நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் முழுமையாக காது கொடுத்து கேளுங்கள். சரி சரி, சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு மனிதனை மாற்றும் அற்புத ஆயுதமே புத்தக வாசிப்பு. வாசிப்பால் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பவர்கள் பலர். அவர்களை பற்றி நீங்கள் இன்னும் கேட்டதில்லையா? எங்களை பற்றி யார் என்ன சொல்கிறாங்கன்னே கேட்குறக்கு டைம் இல்லை. இதில் மற்றவங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி விடுங்கள், நானே சொல்கிறேன். அண்ணா, புத்தகம்தான் ஒருவனை வித்தகனாக்கும். நூலறிவுதான் ஒருவனுக்கு மேம்பட்ட அறிவினை கொடுத்து அவனை தீவிர வாசகனாக மாற்றும் என்று அறிஞர் அண்ணா கூறினார். இது உண்மைதானே? புத்தகத்தின் சத்துக்கள் சித்தத்தில் கலந்து சிந்தனையை தெளிவாக்கும் என்று அறிஞர் அண்ணா நம்பினார். இதனால்தான் ஓர் அரசியல்வாதியாக இருந்தாலும் தனது உரையிலும் எழுத்துக்களிலும் தொடர்ந்து வாசிப்பின் பெருமையை பேசி பேசி மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை வளர்க்க உந்துதலாக இருந்தார். தனது உடல் நலனை காட்டிலும் வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாண்பாளர் இவர் ஒருவரே. அதனால்தான் வாசிப்புக்காக தனது அறுவை சிகிச்சையே தள்ளி வைத்தார். வயதான காலத்தில் புத்தகங்களே நமக்கு சிறந்த நண்பனாகவும் துணையாகவும் இருக்கும் என்று அவர் நம்பினார். வாழ்வின் அடிப்படை தேவை பட்டியலில் புத்தகச்சாலைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்னும் கொள்கை மனதில் உருவானது.
இவரது இக்கொள்கை இச்சமூகத்தில் நிலைநாட்ட உறுதுணையாக இருந்தது வாசிப்பு மட்டுமே. அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவை அண்ணல் அம்பேத்கர் வருகைக்கு முன் இருந்த இந்தியா என்றும் வருகைக்கு பின் உருவான நவீன இந்தியா என்றும் 2 வகையாக பிரிக்கலாம். ஏனென்றால் தான் மட்டும் படிக்காமல் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையே படிக்க வைத்த பெருமைக்குரியவர் இவர். அதுவரை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தவிர மற்றவர்கள் யாரும் படிக்கக்கூடாது எனவும், மீறி படித்தால் தீட்டு என்றும், அந்த தீட்டிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமென்றால் அவர்கள் காதுகளில் பழுக்க காய்ச்சிய ஈயத்தை ஊற்ற வேண்டும் என்னும் ஒரு பிற்போக்குத்தனமான சூழல் இருந்தது. அந்த அவலநிலையை தன் அறிவாற்றல் மூலமாக சுக்கு நூறாக அடித்து நொறுக்கி அனைவருக்கும் கல்வி என்னும் சம உரிமையை பெண்களுக்கும் சேர்த்து பெற்று தந்தவர். அவரது இத்தகு அறிவாற்றலுக்கு எது காரணமாக இருந்தது? புத்தகங்களை படிப்பதற்காகவே இந்த மானுடப் பிறவி எடுத்தாற்போலும் மற்றவர்கள் எண்ணும் அளவுக்கு இவரிடம் வாசிப்பு பழக்கம் இருந்ததனால் மட்டுமே. ஹெலன் ஹெலர். தொடுதல் உணர்வு மூலமாகவே படிக்க கற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளியே ஹெலன் ஹெலர் என்னும் சாதனை பெண்மணி. இவர் தனது ஆசிரியரான ஆன் சலிவன் அவர்களை துணையாக கொண்டு தனது விரல்களால் உணர்ந்து உயர்த்தப்பட்ட புள்ளிகளின் அமைப்பு மூலமாகவும் தனது உள்ளங்கையில் எழுதப்பட்ட வார்த்தைகளை பொருட்களுடன் தொடர்புபடுத்தியும் தனது மொழியையும் தன் புத்தக உலகத்தையும் திறந்தார். இப்படி திறந்த இவர்தான் பின்னாளில் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்னும் தலைப்பில் தனது வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதினார். இந்நூலே இவர் அமைதி மற்றும் இருளில் இருந்த அவரை புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் ஆர்வலராக மாற்றியதற்கான பயணத்தை விவரிக்கிறது. இவர் தனது 10 வயது முடிவு முன்னரே லத்தீன், கிரேக்கம், பிரெஞ்சு போன்ற பல மொழிகளை கற்றுக்கொண்டார். இவர் தனது வாழ்நாளில் 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். கண்கள் இருளில் இருந்தாலும் வாசிப்பு என்னும் விளக்கு அவர் மனதில் எரிந்தனால் மட்டுமே இன்று நாம் அவரை பற்றி நினைக்கின்றோம். அன்னி பெசன்ட் அம்மையார். ஆங்கில தேசத்தில் பிறந்தாலும் இந்திய தேசத்தையும் மக்களையும் மிகவும் நேசித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களின் மேம்பாட்டிற்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்ட அரிய பெண்மணியே அன்னி பெசன்ட் அம்மையார். 2 பிள்ளைகளோடு கணவனை கைவிட்ட ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் கூட செங்கோலுக்கு விஞ்சிய எங்கீதம் எழுப்பிய அஞ்சா நெஞ்சுடைய மதவெறி எதிர்ப்பு சிங்கமாகவே நடமாடினார். வாழ்க்கை என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, இரண்டுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் என்னென்ன என்பதை அயராது ஆய்வு செய்தபடி இருந்த இவருக்கு அற்புத பொக்கிஷமாக கிடைத்ததே பிளாவட்ஸ்கி அம்மையார் அவர்கள் எழுதிய இரகசிய கோட்பாடு. இந்தியாவை மிகவும் நேசித்த அயல்நாட்டவர்களில் இவரும் ஒருவரே. இந்தியாவின் தொன்மை சிறப்பு, ஆன்மீகம், நாகரிகம், பண்பாடு, வரலாற்று புகழ் என அனைத்தையும் புத்தகங்களின் மூலமாக படித்து தெரிந்து கொண்டதனாலேயே இந்தியாவை புனித பூமி என்று அழைத்த பெருமைக்குரியவர். இவரது இத்தனை பெருமைகளுக்கும் பெருமை சேர்த்தது ஒன்றே ஒன்றுதான், அதுவே இவரின் வாசிப்பு. இதெல்லாம் அவங்களுக்கு சரி, ஆனா இன்றைய உலகத்துல இயந்திர மனுஷங்களா ஓடிட்டு இருக்க எங்களுக்கு புத்தகத்தை படிச்சா என்ன பலன்? நிறுத்துங்க. தொல்காப்பியன் இவ்வளோ விஷயத்த சொல்லியும் நீங்க என்ன பலனானா கேட்குறீங்க? இதோ நம்ம இவ்வளோ பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பின்னால உட்கார்ந்து வாசிப்புல மூழ்கி இருக்கிறாங்களே நம் தமிழ்நாட்டின் மூத்த பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன், அவங்கள கூப்பிட்டு நம்ம கேட்போம். அம்மா அம்மா இங்க வாங்க, நீங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு உங்களோட வாசிப்பின் வாசனையை பரப்புங்க. புத்தகத்தை வாசித்தாலே மன அழுத்தம் குறையும், நினைவாற்றல் பெருகும், சுறுசுறுப்பாகும் உந்தன் மூளைதானே. சிஞ்சா 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 சிஞ்சா, அதை தலை குனிந்து நீ படித்தாலே தலை நிமிரா உன்னை உயர்த்திடுமே. சிஞ்சா சிஞ்சா சிஞ்சா
நாமும் இவர்களைப் போலே நூல்களை படிப்போம், சிறப்புடன் வாசிப்போம்.